அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார பூஜை. அதாவது கடைசி சோமவாரம் அப்படின்னா கடைசி திங்கக்கிழமையை தான் நம்ம சோமவாரம் அப்படின்னு சொல்கிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று கார்த்திகை மாதத்தின் 24ஆம் தேதி. அதாவது 2யும் 4யும் கூட்டும் பொழுது 6 அப்படிங்கிற கூட்டுத்தொகை நமக்கு வருது. 6 அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய ஒரு அம்சம் பொருந்திய ஒரு எண். அதனால் சுக்கிர பகவானையும் நம்ம இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்ய போகிறோம். என்னென்ன பூஜை பண்ணணும், என்ன தீபம் ஏற்றணும், குறிப்பாக இந்த ஒரே ஒரு தீபத்தை இன்னைக்கு ஏற்றுங்க. இத்தனை நாள் நம்ம கார்த்திகை மாதத்தில் வழிபாடு செய்யலை அப்படின்னாலும் இன்று மாலை 6 மணிக்கு சரியாக 6 மணிக்கு இந்த ஒரே ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ஓடும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு தாராளமாக நமக்கு இருக்கும், பணம் சேர்க்கை நமக்கு உண்டாகும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குங்க. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே முருகப்பெருமான், சிவபெருமான், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சுக்கிர பகவான், சந்திர பகவானுக்கு உரிய நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஏற்றலாங்க. குறிப்பாக திருமண தடை, குழந்தை பாக்கியம், ஜாதகத்தில் தோஷம், அது மட்டும் இல்லாமல் பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இப்படி இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த தீபத்தை ஏற்றலாங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு மேலே, சரியாக 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எல்லா சாமி படங்களுக்கும் நீங்கள் புதுசாக பூ வாங்கி இது பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை நீங்கள் அலங்காரம் பண்ணலாங்க. அலங்காரம் பண்ணி எப்பயும் போல் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிருங்க. துணை விளக்கா ஒரு அகல் விளக்கு ஏற்றிருங்க. ஏற்றினதுக்கப்புறம் ஒரு மணப்பலகை இருக்குன்னா எடுத்துக்கோங்க. மணப்பலகை இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு சின்னதாக ஒரு விரிப்பு விரித்து அதற்கு மேலே சிவபெருமான், பார்வதி இருக்க படம் இருக்குன்னா எடுத்துக்கோங்க. கூடவே முருகப்பெருமானோட படம் எடுத்துக்கோங்க. சுக்கிரரோட படம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்லைங்க. படம் எடுத்து படத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எந்த படம், சுவாமி படம் வச்சுருக்கீங்களோ, இப்போ சப்போஸ் ஒரு முருகர் படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா முருகர் படத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, எந்த படமாக இருந்தாலும் படத்துக்கு முன்னாடி ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சி அதற்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 4 கார்னர் இருக்குல்ல, 4 கார்னரில் 4 வெத்தலை வச்சுக்கோங்க. 4 வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வெத்தலைக்கு பக்கத்தில் கார்னரில் ₹1 நாணயத்தை வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒரு 4 இல்லைன்னா 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெள்ளை மொச்சையை வச்சுக்கோங்க. வெள்ளை மொச்சை வச்சுட்டு ஒரு மொச்சைக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க. நெய் விட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போது இதை நம்ம எதுக்காக செஞ்சுருக்கோம் அப்படின்னா, வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோடைய ஒரு அம்சம். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை மொச்சை வச்சுருக்கோம். வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அதனால் வெள்ளை மொச்சையும் வச்சுருக்கோம். அதே போல் வெற்றிலை தீபம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தீபம். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் நம்ம இதில் அழைச்சிருக்கோம். இப்போ அனைத்து தெய்வங்களோடையும் அருளோடு நம்ம இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிருங்க. தீபத்தை ஏற்றினதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக பாயாசம், சுண்டல், உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாங்க. ஒரு அவலில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம். இல்லை அப்படின்னா காய்ச்சின ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை, ஒரு ஏலக்காய் விட்டு நீங்கள் வைக்கலாம். ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஒரு வரி காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, மனசார கை கூப்பி எல்லா தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை தீரணும், இதை நீ சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிடுங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு அன்றாட உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யலாங்க. செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணால், அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால், அந்த ₹1 நாணயங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எடுத்து ஒரு துணியில் முடித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தில் வச்சுருங்க, படத்துக்கிட்ட வச்சுருங்க. அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் அதை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலோடைய உண்டியலில் நீங்கள் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த வெற்றிலைகளில் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம்.
அதே போல் அகல் விளக்குகளை நீங்கள் அன்றாடம் உபயோகப்படுத்திக்கலாங்க. இதனால் நமக்கு என்ன பிரச்சனை, சோமவாரத்தில் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணி விளக்கேற்றுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சீக்கிரமே தீருங்க. உடனடியான பலன் நமக்கு கிடைக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எந்த நாளுமே வழிபாடு செய்யலனாலும் பரவாயில்ல, இந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவாரத்தில் நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு யாராவது 2 பேருக்கு 2 அன்னதானம் வாங்கி கொடுங்க. சரிங்க, இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, இதை நாங்கள் லேட்டாக தான் பார்க்குறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் அடுத்த சோமவாரம் திங்கக்கிழமை வருது, கார்த்திகை முடிஞ்சிருது, பரவாயில்ல, மார்கழியில் கூட நீங்கள் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கக்கிழமை சோமவாரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அதீத விசேஷம், அதீத பலன் நமக்கு கிடைக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க, அதற்கான பதிலை நான் கொடுக்குறேன். இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சுற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.